சார், நாங்கள் பாஞ்சாலங்குறிச்சி ஸ்லோன் காலனியிலேருந்து மாவட்ட வட்டாட்சியர் அலுவலர் கலெக்டரை பார்த்து ஒரு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அந்த மனுவில் நாங்கள் தையல் முத்துநகர் தையல் பெண்கள் சங்கத்திலேருந்து இங்கே சீருடை துணி தனியாருக்கு போகாமல் எங்களுக்கு மாற்றுறதுக்காக இங்கே நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கோம். பாஞ்சாலங்குறிச்சி ஸ்லோன் காலனியில் மொத்தம் 90 உறுப்பினர்கள் இருக்கும். தூத்துக்குடி முத்துநகர் சங்கத்தில் மொத்தம் 1800 உறுப்பினர்கள் இருக்கும். இதை ஒரு 35 வருடங்களாக எங்கள் முன்னோர்கள் தச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 15 வருடங்களாக நாங்கள் பள்ளி குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் 1 to 12 முடிய சீரோடு துணி தச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 11th 12th மட்டும் தனியார் வசம் போயிட்டு அதை நாங்கள் விட்டுட்டோம் சார். அப்போ எங்களுக்கு தகவல் தெரியாது. ஆனால் இப்போ 1லேருந்து 10 முடிய உள்ள துணிகளை பள்ளி மாணவர்கள் சீரோடு துணி எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு பிள்ளைங்க சைஸ் அளவு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு, நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு ஸ்கூலாக ஏறி இறங்கி அளவு எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் தனித்தனியாக போயிட்டு அளவு எடுத்து நாங்கள் சென்டரில் கொடுத்ததுக்கு ஆப்பில் ஏற்றணும்னு சொன்னாங்க. அதையும் நாங்கள் செஞ்சுட்டோம். செஞ்சு முடிக்கிற டைமில் இப்போ எங்களுக்கு சீரோடு துணி வர டைமில் ஒரு அறிவிப்பு வந்தது. என்னன்னா, தனியார் வசம் கவர்மெண்ட் இந்த பெண்கள் தையல் சீருடை துணி பள்ளி மாணவர்கள் தைக்கிற சீருடை துணியை தனியார் வசம் மாத்துறதாக தகவல் கிடைச்சிச்சு. இதை எங்க முன்னோர்கள் 2.50 இருந்து தச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த ரேட் கூடி இருக்கா. 2 ரூபா 50 பைசா ஒரு சட்டை டவுசரு இதெல்லாம் தைக்கிறதுக்கு 2.50. அப்ப நாங்க அலைஞ்சி தச்சு அப்பையில இருந்து தச்சு இந்த சென்டர்ல 35 வருஷம் தச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு கூலி அதிகமா வர டைம்ல தனியார் வசத்தை மாத்தினா எங்களுக்கு வாழ்வாதாரம் இப்ப 22 ரூபா 16 ரூபா 40 ரூபா முடிய இப்ப எங்களுக்கு கூலி அறிவிச்சிருக்காங்க. 2.50 இருந்து தச்சு கஷ்டப்பட்டு தச்ச நாங்க இப்ப 30 ரூபா 40 ரூபான்னு வர நேரம் தனியார் வசம் மாத்தினா எங்க வாழ்வாதாரம் மேம்பட்டு கஷ்டப்படாதா? எவ்வளவோ இதை வச்சு நாங்க எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், படிப்பு செலவுக்கு எல்லா செலவுக்கும் நாங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்க வீட்டுக்கார வருமானத்தை பார்க்காம எங்களுக்கும் நாங்க சைட்ல இதை வருமானமா வச்சு எங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். இந்த டைம்ல நீங்க தனியார் வசம் மாத்தினீங்களா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் எவ்வளவோ பெண்களுக்கு நல்ல சலுகை திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதையும் அவர் கவனத்துல எடுத்துக்கிட்டு எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு பள்ளி மாணவர்கள் சீருடை தைக்கிற துணியை எங்களுக்கே வழங்கணும். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடார வட்டம் ஸ்லோன் காலனிலிருந்து நாங்கள் வரோம். இது முத்துநகர் தையல் மேம்பாட்டு திட்டத்தில் நாங்கள் பணிபுரிஞ்சிட்டு வரோம். நாங்கள் இப்போ கலெக்டரை பார்க்க வந்தோம், ஒரு மனு கொடுக்க வந்தோம். எப்படின்னா, நாங்கள் இந்த தொழிலில் 1800 பேர் தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாக 1800 பேர் பணிபுரிஞ்சிட்டு வரோம். மாணவர்களுக்கும் இது கவர்மெண்ட் கொடுக்குற சீருடையை நாங்கள் தச்சு கொடுத்துட்டு வரோம். பல வருட காலமாக தச்சு கொடுத்துட்டு வரோம். நானே 15 வருட காலமாக இதை தான் தச்சுட்டு வரேன். இந்த வருமானத்தை வச்சு என் பிள்ளைங்க படிப்பு செலவுக்கும் எங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கும் நாங்கள் அதை பயன்படுத்திட்டு வரோம். எனக்கெல்லாம் தையலை தவிர வேற எந்த தொழிலுமே தெரியாது. இது இப்போ கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்திருந்தது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அளவு சரியில்லை, நீங்க போய் அளவு எடுத்துட்டு வாங்க, ஸ்கூலுக்கு போய் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு அளவு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்க அதையும் போய் அளவு எடுத்துட்டு வந்தோம். திரும்ப செல்லுல ஆப்ல ஏத்தணும்னு சொன்னாங்க. அதுக்கும் செல்லு இல்லாதவங்க கஷ்டப்பட்டு செல்லு வாங்கி அதையும் ஆப்ல ஏத்ததான் செஞ்சோம். அதுக்கே நாங்க 2 நாள் ஆச்சு. காலையில 6 மணிக்கு போனா சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு வருது. ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வர ஆட்டோ செலவு அந்த செலவு இந்த செலவு ஒரு ஐடி ஒரு 10 ஸ்கூல் முடிக்கிறது 5000 ரூபாய் செலவாயிட்டு அந்த பணத்தை நாங்க தான் செலவு பண்ணோம். அதெல்லாம் கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. எங்க கையில இருந்ததை நாங்க செலவு பண்ணிருக்கோம். எங்க வேலை போய் பிள்ளைகளை பார்க்காம போய் செஞ்சிருக்கோம். இது எல்லாம் செஞ்சு கொடுத்த பிறகு இப்ப தனியார் நிறுவனத்தை கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? நாங்க இவ்வளவு காலம் நாங்க தச்சுட்டு வந்தோம். இதை வச்சு நாங்க வாழ்வாதாரம் பண்ணோம், எல்லாம் பண்ணிட்டு இப்ப தனியார் நிறுவனத்தை கொடுக்கணுங்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயமா இருக்கு? இதை தமிழக முதல்வர் இதை கருத்துல எடுத்துக்கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல எங்களுக்கு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும். இதை பறிக்க கூடாது. எங்க வாழ்வாதாரத்தை பறிக்காம இதை மேம்படுத்த தான் பார்க்கணும். வழியே எங்களை நடுத்தரவுல நிக்க வைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. நாங்க தையலை தவிர நாங்க என்ன செய்ய முடியும்? எங்க தொழிலே தையல் தான். இதனால அவர் கருத்துல எடுத்துக்கொண்டு தனியார் நிறுவனத்துக்கு போகாம எங்களுக்கே கொடுக்குற மாதிரி செய்யணும். இங்க இந்த சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜமன் அவர்கள் இங்கதான் இருக்காங்க. அவர்கள் உடனடியா கருத்துல எடுத்துக்கொண்டு இது எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா செய்யணும். எங்களுக்கு துணி எங்களுக்கே கொடுக்கணும். நாங்க பிள்ளை குட்டிகளை வச்சிருக்கோம். எங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்தை எங்களுக்கே கொடுக்கணும். அடுத்த பறிக்க கூடாது. தனியார் நிறுவனத்தையே வாழ வச்சா நாங்களும் எப்படி வாழ்றது? நடுத்தரவுல தான் நிக்கணும். இது அவங்க கை கூப்பிட்டு வேண்டி கேட்டுக்கிறோம். இது எங்களுக்கே வர மாதிரி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். என் பேரு ஜோதி.